ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ மழைக்கு முன்னாடியே கொஞ்சம் கீரை பறிச்சுக்கலான்ட்டு பின்னாடி வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்துச்சுன்னா பறிக்க முடியாது பாருங்கள். இதெல்லாம் தண்டங்கீரைகள். இதெல்லாம் மழைக்கு முன்னாடி பறிச்சுக்கிட்டோம்னா பொரியலுக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் மழைக்கு முன்னாடி ஓடிந்துட்டேன். இந்த பக்கம் மழை வந்துட்டு இருக்குது. லைட்டாக மழை பெய்ய தூறல் வரப்போகுது. அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் கீரை பறிச்சுக்கலாம். வீட்டுக்கு தேவையான கீரை பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். துளசி பாருங்கள், எப்படி வெட்டி விட்டோம். கீழே அப்படியே தழைச்சிட்டு வருது. எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே எப்போவுமே என்னோட நல்ல பழக்கமாக அது கெட்ட பழக்கமாக தெரியாத பின்னாடி வந்துடுவேன். எப்போவுமே பின்னாடி செடி பார்க்குறது தான் எனக்கு வேலை. செடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டீ குடித்தா என்ன செஞ்சாலும். தண்டங்கீரை கொஞ்சம் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஒரு நேரத்துக்கு பொரியலுக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் மழையில் எப்படி இருக்கிறீங்க? மழை நல்லா தட்டுதில்ல? மழை தட்டுனா சில பேர் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? மழை வேணும் நம்மளுக்கு. நாட்டுக்கு மழையும் வேணும், வெயிலும் வேணும். ஆனால் மழை பெஞ்சால் ஃபுல்லாக செழிப்பாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கீரை பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃபுல்லாக தண்டங்கீரை தான். இதெல்லாம் இயற்கையாக வரக்கூடிய கீரைகள். இதெல்லாம் நம்ம இயற்கையான கீரை நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கீரையும் இருக்குது. மழைக்கு முன்னாடி கொஞ்சம் பறிச்சுட்டு உள்ளே போயிடுவோம். மழை வந்தால் நம்ம பறிக்க முடியாது. அலாசிடணும் ஃப்ரெண்ட்ஸு. மண் இருக்கும், அதனால வெளியிலே வச்சு நான் அலாசிக்குவேன். அலாசிட்டு உள்ளே கொண்டு போய்க்குவேன். நீங்களும் கீரை பறிச்சிங்கன்னா அப்போவே ஒரு அலாசிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் மரத்தில் பழுத்துருக்கு பப்பாளி. இதையும் பிடிங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பழம் எவ்வளோ ஒரு எல்லோவாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ எல்லோவாக இருக்குன்னு. இப்போ பிடிங்கினா தான் உங்களுக்கு பிடிச்சிருந்து